Next question number 26. Which quantum number reveal information about the shape, energy and orientation and size of the orbitals? So answer is magnetic quantum number. So the principal quantum number tells the information about size and energy. So azimuthal quantum number about shape. So and that magnetic quantum number tells the information about the orientation of the orbitals. So next question number 27. So how many number of orbitals are possible for n is equal to 4? So n is equal to 4 இருந்துச்சுன்னா L value நம்ம எது வரைக்கும் எழுதணும் 3 வரைக்கும் எழுதணும். So 0, 1, 2, 3. So அப்ப n value 4, L value 0 வருந்தா m value வந்து என்னது 0. So அப்ப m value 0 னா வந்து என்ன அர்த்தம் 1 orbital அங்க இருக்குது அப்படின்னு அர்த்தம். So L value 1, m value எப்படி எதுவும் so minus 1, 0, plus 1. So அப்ப எத்தனை நம்பர் இருக்குது அப்ப 3. So அப்ப 3 orbital வந்து அங்க இருக்குது. So அப்ப L value 2 இருந்துச்சுன்னா so m value நம்ம எது வரைக்கும் எழுதணும் so minus 2, minus 1, 0, plus 1, plus 2. So அப்ப வந்து 5 orbitals. So அப்ப L value 3, m value எப்படி எழுதணும் நம்ம so minus 3 ல இருந்து plus 3 வரைக்கும் எழுதணும். So டோட்டலா 7 orbital. So இந்த நம்பரிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1, 3, plus 7, plus 5. So எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 16. So அப்ப total number of orbital for n is equal to 4 is 16 orbitals. So next question number 28. So how many radial node for 2s, 4p, 5d and 4f orbital exist? So இந்த ஆர்பிட்டலுக்குலாம் angular node எவ்வளோ radial node எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோடு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன ஃபார்முலா n minus 1. ஸோ அப்போ 2sக்கு நம்ம டோட்டல் நோடு வந்து என்ன சொல்லலாம் n minus 1னா இங்கே 1 ஆர்பிட்டல். ஸோ அப்போ 4p ஆர்பிட்டலுக்கு வந்து ரேடியல் நோடு நம்ம வந்து சொல்லணும்னா என்ன ஃபார்முலா வந்து n minus l minus 1. ஸோ இப்போ என்னங்கிறது இங்கே நம்பர் வந்து என்ன 4. ஸோ அப்போ 4 மைனஸ் pனா pயோட l வேல்யூ வந்து என்னது p ஆர்பிட்டலோட l வேல்யூ வந்து 1. ஸோ 4 minus 1 ஸோ minus 1. ஸோ 4 minus 1 3, 3 minus 1 2. ஸோ அப்போ 4pக்கு ரேடியல் நோடு வந்து 2. ஸோ ஆங்குலர் நோடு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா எல் வேல்யூ என்னவோ அதே தான் ஆங்குலர் நோடு. ஸோ இப்போ பி ஆர்பிட்டலுக்கு எல் வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோடு 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5d ஆர்பிட்டல். 5d ஆர்பிட்டலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோடு வந்து என்னது 5 minus 1. ஸோ அப்போ 4 நோடு வந்து இருக்குது. ஸோ ரேடியல் நோடு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா n minus l minus 1. ஸோ இப்போ n வந்து 5 மைனஸ் d ஆர்பிட்டலுக்கு l வேல்யூ வந்து என்னது 2. So 2 minus 1. So 5 minus 2, 3. So 3 minus 1, 2. So அப்போ 2 radial node வந்து இருக்குது. So angular node இதுக்கு வந்து என்னது d value வந்து d ஆர்பிட்டலுக்கு l value வந்து 2. So அப்போ angular node வந்து 2. So அப்போ 5d ஆர்பிட்டலுக்கு radial node 2, angular node 2. So next வந்து 4p ஆர்பிட்டல். 4p ஆர்பிட்டலுக்கு total node என்னன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணும் n minus 1. So அப்போ 4 minus 1 வந்து 3 node வந்து இருக்குது. ஸோ அப்போ ரேடியல் நோடு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா n மைனஸ் எல் மைனஸ் 1. ஸோ என்னங்கும் போது 4, எல் வேல்யூ வந்து எஃப் ஆர்பிட்டலுக்கு எத்தனை 3. ஸோ இப்போ 4 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ இப்போ 4 மைனஸ் 3 வந்து என்னது 1. ஸோ அப்போ 1 மைனஸ் 1 வந்து 0. அப்போ ரேடியல் நோடு வந்து 0. ஆங்குலர் நோடு வந்து எல் வேல்யூ என்னவோ அதே தான். ஸோ அப்போ எஃப் ஆர்பிட்டலுக்கு எல் வேல்யூ 3. ஸோ அப்போ ஆங்குலர் நோடு வந்து 3. ஸோ அப்போ 4s ஆர்பிட்டலுக்கு ரேடியல் நோடு 0, ஆங்குலர் நோடு 3. So next question number 29. So the stabilization of half-filled d orbital is more pronounced than that of the p orbital. So half-filled d orbital is more stabilized than the p orbital due to the so ரெண்டு reasons சொல்லிருக்காங்க high exchange energy and the symmetry. So next வந்து question number 30. ஸோ ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்குள்ளேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் கன்ஃபிகரேஷன் ஹஸ் தி மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ மேக்ஸிமமாக எதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியில் வந்து பார்த்தோம் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும்போது ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும்போது தான் வந்து என்ன நடக்கும் எக்ஸ்சேஞ்சஸ் நமக்கு வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஆப்ஷன் இதுக்கும் ஆப்ஷன் செகண்டுக்கும் ஆப்ஷன் சி இஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வந்து
ஸோ பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் வந்து 2 மார்க்கில் கேட்டால் ஸோ இந்த டெஃபினிஷன் மட்டும் எதுனா போதும். ஸோ ஆனால் 3 மார்க்ஸில் கேட்கும்போது என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து எழுதணும். ஸோ பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷனோட டெஃபினிஷன் வந்து என்ன, no two electrons in an atom can have the same set of all the 4 quantum number. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானுக்குமே எல்லா குவாண்டம் நம்பருமே ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பார்க்கும்போது வந்து என்ன, n வேல்யூ 1, L வேல்யூ 0, M வேல்யூ 0, ஸ்பின் வந்து என்னது ஒரு ஹாஃப், ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆனால் ஹீலியமுக்கு பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரானுக்கு ப்ளஸ் ஆஃப், இன்னொரு எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஆர்பிட்டல். ஸோ ஆர்பிட்டலோட டெஃபினிஷன் வந்து எழுதணும். அண்ட் தென் 2 ஆர்பிட்டல் கொடுத்து அதுக்கு n வேல்யூ என்ன, L வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3px எடுத்துக்கிட்டோம்னா n வேல்யூ வந்து என்னது, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் n வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3. அப்போ L வேல்யூ p ஆர்பிட்டலுக்கு வந்து என்ன, 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4dx² - y². இதுக்கு n வேல்யூ வந்து என்னது, இந்த 4 அப்படியே எழுதுது. L வேல்யூ d ஆர்பிட்டலுக்கு வந்து என்னது, 2. So next question number 33, Schrödinger wave equation. Derivation வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெரிவேஷன் வந்து ஃபுல்லாக அதுக்கு வந்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 34. ஸோ calculate the uncertainty in position of an electron. ஸோ அன்சர்டனிட்டியோட ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா வந்து எழுதணும். delta x into delta p is greater than or equal to h/4p எழுதணும். ஸோ பிங்கிறது வந்து என்ன, மொமெண்டம். ஸோ மொமெண்டமோட ஃபார்முலா வந்து என்ன, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதனால அதுக்கு டெல்டா போடக்கூடாது. ஸோ வெலாசிட்டிக்கு மட்டும் டெல்டா வி வந்து போடுறோம். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொசிஷனுங்கிறது டெல்டா எக்ஸ். ஸோ அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துன்னு போகிறோம். ஸோ h/4π இங்கே இருக்கிறது வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ m இன்டூ டெல்டா வி. ஸோ இப்போ ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை டெல்டா வி, இங்கே வந்து என்னது, அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி. ஸோ டெல்டா வியும் இங்கே இருக்கிற வியும் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் ஸோ நமக்கு 2.2 × 10⁻³ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து வெலாசிட்டி, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டூ எம்முங்க வந்து எம்முன்னா வந்து என்னது, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ அதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டூ 4 இன்டூ பையோட வேல்யூ வந்து 3.14. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2.635 இன்டூ 10⁻⁸. இங்கே டெசிமலில் வரும். ஸோ அதை நியூமரலில் வரணுன்றதுக்காக ஸோ நம்ம வந்து 10⁻⁸ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். So next question number 36. So quantum mechanical treatment of the hydrogen atom gives the energy value. So energy value கொடுத்துருக்குறாங்க. இதோட N3லேருந்து N4க்கு போகும்போது அதோட டெல்டா இ வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பியில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வேவ்லென்த் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ n = 3 இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து எவ்வளோ. ஸோ அப்போ எனர்ஜியோட ஃபார்முலா வந்து என்ன, -13.6 டிவைடட் பை n ஸ்கொயர்டா. இப்போ எனர்ஜி லெவல் 3 எழுதும்போது இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3ங்கிறதுனால இங்கே n வந்து 3ன்னு எடுத்துக்கும். ஸோ 3 ஸ்கொயர் இதை அப்போ 3 × 3 9 ஆகிடுமா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், -1.511 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த மாதிரி 4 இங்கே வந்து 4னா ஸோ n = 4 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போ 4 ஸ்கொயர், 4 4s are 16. ஸோ நமக்கு டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், -0.85. ஸோ இப்போ நமக்கு டெல்டா இ வந்து என்னது, E4 மைனஸ் டெல்டா, அதாவது கிரேட்டர் மைனஸ் லோயரா. ஸோ இப்போ E4 மைனஸ் E3, E4ஓட வேல்யூ வந்து என்னது, -0.85 மைனஸ். ஸோ இது ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னாகும், ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து பாசிட்டிவில் வந்து பெரிய நம்பர் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து எப்படி எழுதணும், பாசிட்டிவில் எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து என்னது, 0.661 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்போ டெல்டா இ வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிது, 0.661 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து வேவ்லென்த் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ டெல்டா இயோட ஃபார்முலா வந்து என்ன, hc/லாமிடால். ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, லாமிடால் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த சைடு எடுத்து வந்துடும். ஸோ லாமிடால் = hc/delta E. ஸோ ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை, ஸோ டெல்டா இ வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம், 0.661, அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்,
So 30 into 10 power minus 26. So அது வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றோம். So we are getting 3 into 10 power 25 meter. So next question number 37. So how fast and must 54 gram. So tennis ball ஓட weight வந்து 54 gram வந்து இருக்குது. So d Broglie is equal to that of the photon. So mass வந்து இதோட weight வந்து எவ்வளவு 54 கிராமா இருக்குது. அதை வந்து கிலோகிராமா கன்வெர்ட் பண்றோம். ஸோ கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் 54 டிவைடட் பை 1000. இங்கே வந்து இது 1000 வந்து மேலே அந்த மேலே போச்சுன்னா அது வந்து என்ன ஆகும் 10 பவர் மைனஸ் 3 மாறும். இங்கே வந்து 10 பவர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங் 10 பவர் மைனஸ் 3. ஸோ டி பிராக்லியோட வேவ் லென்த் வந்து என்னது 5400 ஆங்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்ஸ்ட்ராங்கை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் இன்டூ 10 பவர் மைனஸ் 10 வந்து போடணும். ஸோ வெலாசிட்டி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் lambda is equal to h by mv. ஸோ நம்ம கொஸ்டினில் வெலாசிட்டி கேட்டிருக்கனால இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ v is equal to h by lambda into m. ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை லேம்டால் வந்து வேவ்லென்த்தோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டூ எம்முங்கும் போது என்னது மாஸ் ஆஃப் தி டென்னிஸ் பால் இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஸோ 0.2238 into 10 power minus 24 வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு இன்டீஜரில் வேணுன்றதுனால என்ன பண்ணுறோம் ஸோ இந்த டெசிமல் போகணுன்றதுக்காக ஸோ இப்படி வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 38. For each of the following, give the sublevel designation, the allowable m values and the number of orbitals. So இப்போ n வந்து 4, l வந்து 2 இருக்கும்போது m வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ l வேல்யூ வந்து 2 இருந்துச்சுன்னா நம்ம m வேல்யூ வந்து எப்படி எழுதணும் -2லேருந்து +2 வரைக்கும் எழுதணும். ஸோ -2, -1, 0, +1 and the +2. ஸோ இதோட சப் எனர்ஜி லெவல் வந்து என்னது இது வந்து 4 அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் 4 எழுதுவோம். எதோட எல் வேல்யூ வந்து 2 டி ஆர்பிட்டலோட எல் வேல்யூ 2. ஸோ அதனால இது எப்படி எழுதுறோம் 4Dன்னு எழுதுறோம். ஸோ இப்போ இத்தனை நம்பர் இருக்குது இங்கே 5. ஸோ அப்போ 5 ஆர்பிட்டல் 5 4D ஆர்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து n வந்து 5 L வந்து 3 இருந்தால் இது வந்து என்னது 3ங்கிறது எதை எல் வேல்யூ 3ன்னா அது எந்த ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணது F ஆர்பிட்டல். ஸோ 5Fன்னு எழுதிட்டோம். ஸோ F ஆர்பிட்டலுக்கு நம்ம என்ன எழுதுவோம் இங்கே 3ன்னா ஸோ நம்ம வந்து m வேல்யூ வந்து எதில் இருந்து எழுதணும் -3லேருந்து +3 வரைக்கும் எழுதணும். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ண எத்தனை நம்பர் 7. ஸோ அப்போ 7 5F ஆர்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து n வேல்யூ 7 L வேல்யூ 0 இருந்துச்சுன்னா 0 L வேல்யூனா ஸோ அது எந்த ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணுது S ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 7S. ஸோ அதோட m வேல்யூ வந்து L வேல்யூ 0னா L வேல்யூ நமக்கு வந்து என்னது 0. ஸோ அப்போ வந்து அது வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் எழுதும்போது எப்படி எழுதுவோம் ஸோ 0ன்னா அது ஒரு ஆர்பிட்டல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 7S ஆர்பிட்டல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. ஸோ Mn2 + 2 Cr3 + 2 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எது சொல்லியிருக்காங்க. ஸோ Mnோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 25. ஸோ அப்போ அதுலேருந்து Mn2 +னா வந்து என்ன அர்த்தம் அதுலேருந்து 2 எலக்ட்ரான் வந்து வெளில போயிடுச்சு ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எது சொல்லியிருக்காங்க. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 and 3d5. ஸோ அப்போ குரோமியமோட அட்டாமிக் நம்பர் 24. ஸோ இங்கே Cr3+ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அதுலேருந்து ஒரு 3 எலக்ட்ரான் வந்து வெளில போயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எதிர்க்கும். ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 3d3. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 40. ஆஃப்-பா பிரின்சிபிள். ஸோ ஆஃப்-பா பிரின்சிபிள்னால் நமக்கு என்னன்னு தெரியும் ஒன்ஸ் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆக ஸ்டார்ட் பண்ணும். லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து என்னது ஆஃப்-பா பிரின்சிபிள். ஸோ ஆஃப்-பா பிரின்சிபிள் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஸோ நம்ம டெஃபினிஷன் மட்டும் எழுதினா போதும். இன்கேஸ் இட்ஸ் ஆஸ்க்ட் இன் 3 மார்க் மீன்ஸ் ஸோ வி நீட் டு ட்ரா தட் எனர்ஜி லெவல் டயக்ராம். ஸோ ஆஃப்-பா பிரின்சிபிள் அந்த டயக்ராம் வந்து போகணும். ஸோ
So next is the question number 41. An atom of element contains 35 electrons and 45 neutrons. Deduce the number of protons. So number of electron வந்து 35 இருக்குது, number of neutron வந்து 45 இருக்குது. So இப்போ number of proton வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. So number of proton must be equal to the, so electron number எவ்வளோ இருக்குமோ so proton நம்பரும் அவ்வளோதான் இருக்கும். So இப்போ electron number வந்து 35, அதனால protonோட நம்பரும் 35 தான். So the electronic configuration of the element. So அப்போ electron வந்து 35 இருக்குன்னா so இப்போ 35க்கு வந்து electronic configuration எழுதணும். So இப்போ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d10, 4p5. Okay, so இப்போ 35க்கு electronic configuration எழுதியாச்சு. So last all the 4 quantum number for the last electron. So அப்போ last electron வந்து என்னது? So இதுதான். So இதுக்கு வந்து 4 quantum number எழுதி சொல்லியிருக்காங்க. So அப்போ n value வந்து என்னது? 4. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது 4. L value வந்து என்னது? 1. p orbitalக்கு L value வந்து 1 தானே. ஸோ அதனால் 1. ஸோ அப்போ அதுக்கு வந்து m value எழுதும்போது என்ன பண்ணுவோம்? இங்கே 1ன்னு இருந்தால் நம்ம m value வந்து எப்படி எழுதணும்? -1, 0, +1. ஸோ அப்போ இங்கே இதுக்கு ஸ்பின் வந்து எப்படி இருக்கும்? +half. So next வந்து integral multiple the circumference of the Bohr orbital. So இது வந்து வீடியோவில் வந்து இந்த ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எழுதுவோம்? circumference of the circle equal to n lambda அப்படின்னு எடுத்துன்னு வருவோம். ஸோ இந்த டெரிவேஷன் வந்து வீடியோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 43. ஸோ He ப்ளஸ்ஸாக இருக்கிறது He 2+ மாறுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ calculate the energy required for this process. இப்படி மாறுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து அது வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The ionization energy for that hydrogen atom in its ground state is -13.6 electron volt. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ionization energy calculate பண்ண என்ன பண்ணுறோம்? -13.6 into z²/n² electron volt. Zங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுங்க? அட்டாமிக் நம்பர். என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ ஹீலியத்துக்கு n வந்து எவ்வளோ இருக்குது? 1. ஸோ இசட்டுங்க அதோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? 2. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதுனால அதோட எனர்ஜி லெவல் 1ன்னு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷெல்லில் இருக்குது, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஸோ அப்போ அதை வந்து ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -13.6 இன்டூ அந்த z² இங்கே 2² divided by 1² electron volt.